அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழங்கும் திரு. இன்னைக்கு அருமையான காலை பொழுது, மழை நேரம். வைரமுத்து எழுதின புத்தம்புது காலை இந்த பாடல் இருக்குல்ல, அது கேட்ட அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இளையராஜா இசையில். இன்னைக்கு அனந்தும் நம்முடைய அனந்தகுமார், அவர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இடைவெளி சேர்ந்தவர். கனடாவில் 90களில் இருந்து இசையில் ஒரு மூத்த கலைஞனாக இருக்கிறார். அருமையான கலைஞர், ஒரு கிரியேட்டர், படைப்பாளி, எங்கேயும் இருந்து திருட மாட்டார். அவற்றை வாத்தியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்திய கலைஞர்களுக்கு, திரையில் வார கலைஞர்களுக்கு ஒப்பான ஒரு அருமையான வாத்தியங்களாக இருக்கும். சிவமணி வச்சிருக்கிறதுக்கு விட ஆப்பால் இருக்குது. பேஸு கொண்டு வச்சிருப்பார், ஸ்ட்ரோக் கொண்டு வச்சிருப்பார். இப்படி அப்போ அவரும் நம்முடைய தமிழீழ தேசிய பாடகர் சாந்தன் 2வது புதல்வன் சகீலனும் காட்சி கொண்டிருந்த நான் கேட்டேன், என்ன கதைக்கு நம்மன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாஃப்ட் மியூசிக் இருக்காது, ஹார்ட் மியூசிக் தான் இருக்கும், எல்லாம் பறையை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எல்லா பாடல்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க என்று சொல்லி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு வித்தியாசமான இதில் தான் பறை இது எங்களுடைய இசை நிகழ்ச்சி இருக்க போகுது. அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஏனென்றால் தமிழிசை வாத்தியங்கள் எல்லாம் வரும். நாதஸ்வரம், தவில், பறையில் பலவிதமான பறை, தமர், முரசு, குக்குடு, இருமுகப்பறை, அது இதெல்லாம் போடுகிறோம். போட்டு உடுக்கு இதெல்லாம் போட்டு பிச் எடுப்பினோம், புல்லாங்குழல் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. வெஸ்டர்ன் மியூசிக்கை விட மணியாக கொண்டு போவார். அதுதான் அவருடைய சிறப்பு. இங்கே நம்முடைய தமிழர்கள் இப்படித்தான் வித்தியாசமாக இருப்பினோம். நீங்கள் இதில் பார்க்குற கேட்குற மாதிரி இல்லை. இந்த பிரைட்வுட் கிச்சன் அண்ணாச்சி எங்களுடைய புரவலர் இருக்கிற எல்லாம் அவருடைய ஆதரவில் தான் பறை திருவிழா நடக்குது. பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் அனுப்பியிருக்கிறேன். எங்களுக்கு என்ன உதவி வேணும் அண்ணாச்சி என்று கேட்டுட்டு அனுப்பியிருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு நம்முடைய நந்தா கேட்ரிங் ரூபன் எடுத்து கேட்டார், என்ன நடக்குது, எப்படி போகுது பறை திருவிழா ஏற்பாடெல்லாம், நான் ஏதாவது செய்யணுமா, ஏதாவது உதவி உங்களால் தேவையா என்று கேட்டேன். அப்படி தான் தமிழாக்கள் இருப்பினம். விழா செய்கிறேன்னு சொன்னால் தனியாக நம்மட தலையிலேயே விட மாட்டினேன். இதுதான் தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, தமிழை நம்பிழ்ந்தால் முட்டு கொடு. அப்போ நான் கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டு, 1996ஆம் ஆண்டிலிருந்து இங்கே வணிகத்தில் இருக்கிறேன். அப்போ எனக்கு எல்லாரையும் தெரியும். அப்போ தமிழர்கள் இப்படி தான் இருப்பினம். நல்லா பழகினா நம்ம ஒரு 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 கொள்கை அடிப்படையில் பழகினா அவையிலும் அப்படி தான் பழகினோம். அதனால் வாழ்த்துக்கள். தமிழனாய் பிறந்ததுக்கு நாங்கள் ஒரு மாதவம் செய்து இருக்கணும்னு தான் நான் இடையில் சொல்கிறது. அந்த குருவிக்கு இடையூறாக இருக்கிறேன்னா நான் இன்னொரு குருவியும் கற்றுது. இந்த நேரம் பறை அடிக்கக்கூடாது என்று சொன்னால் அவையல் என்ஜாய் பண்ணினோம். இங்கே வேறு கண்மணி என்ன ஆச்சுப்பா? செல்வா, கண்மணி செல்வம், கண்மணி